Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 1.12 மெஷர்மெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்னோடய பாடியோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம போன் டு போனை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி வேறு ஆன்சரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 1.ல் வந்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம், எப்படிலாம் கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 6 ஆன்சர் வருது. அப்புறம் ஆம்கோல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அப்பர் பெஸ்ட்டு, சென்டர் பெஸ்ட்டு, வெஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த அப்பர் பெஸ்ட்டு, சென்டர் பெஸ்ட்டு, வெஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே வந்து 4ஆல் டிவைட் பண்ணி நமக்கு வேறு ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நமக்கு என்னென்ன ஆன்சர் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் பண்ண போனோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ மெஷர்மெண்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலை முடியும். நம்ம மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை வந்து நான் ப்ரைவேட்டாக உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்து 25.5 அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணி வேறு ஆன்சரை எழுதிக்கிறேன். 0.5 அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 6.3 வருது. ஸோ நம்ம ரவுண்டுக்குள்ளே மெஷர்மெண்ட்லாம் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ ஷோல்டர் ஸ்ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் ஃபார்முலாவில். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணும்போது எனக்கு 2 வருது. ஸோ நான் 2 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் வந்து நான் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆம்கோல் ஃபார்முலா எல்லாத்துலேயுமே ஷோல்டர் லைன் ஃபார்முலாவும் கொடுத்துருப்பேன், ஆம்கோல் லைன் ஃபார்முலாவும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன வருதுன்னா போன் டு போன் மைனஸ் 1.25. ஸோ நம்ம போன் டு போனோட 6 வருது. ஸோ 6 - 125 வந்து இஸ் ஈக்குவல் டு 575. 6 - 1.25 475. ஸோ 475 வந்து ஃப்ரண்ட்டோட டீப்புக்கு. இப்போ பேக்கோட டீப் என்ன வருது, 9 வருது. ஸோ அதுக்கு ஃபார்முலா போன் டு போன் மைனஸ் 2. 6 - 2 இஸ் ஈக்குவல் டு 4. இது வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளது, இது வந்து பேக்குள்ளது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆம்கோலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆம்கோலுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்பர் பஸ்ட் ஃப்ரண்ட்டோட ஆம்கோலுக்கு அப்பர் பஸ்ட் டிவைடட் 24 - 0.5. ஸோ அப்பர் பஸ்ட் நமக்கு என்ன வருது, 29.5 டிவைடட் 24 - 0.5. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0.7 வருது. அதுக்கப்புறம் பேக்கோட ஆம்கோலுக்கு அப்பர் பஸ்ட் 24 - 0.3. இந்த ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்டு 3 டாட்டுக்கு எல்லாத்துக்குமே, லோனுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 0.9 வருது, ஆர்மோ 1 கூட வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆம்கோல்கள் தேரிக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம். இப்போ நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கிளாத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிளாத்தோட ஃப்ரண்ட் பார்ட் தான் இது வந்து பேக் பார்ட். நம்ம எப்போதுமே வந்து பேக் பார்ட்டில் தான் மார்க் பண்ணி நம்ம ஃபுல்லாக இது பண்ணணும். இது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த கரைப்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து ஒன் சைடில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணணும், இன்னொரு சைடில் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணணும்.
ஸோ நம்ம ஈவனாக எடுத்து மடித்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோல்டு பண்ணி வச்சதில் நம்ம கிளாத்தை எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதிலே நான் சொல்லிடுவேன். நமக்கு வந்து 7.5 வந்துச்சு. இருக்கிறதுலே ஹையஸ்டான மெஷர்மெண்ட் வந்து 7.5. அதில் 2 or 3 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து 10.5 வருதா. ஸோ அந்த 10.5 or 10 நம்ம வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக 10.5 நான் 11 கூட வச்சுக்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத்தை மடித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். 9.5. ஸோ எக்ஸ்டர்னா 2 inches வச்சோம்னா 10 வரும். 10.5 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஈவனாக எக்ஸஸாகவே வச்சு நான் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். எப்பொழுதுமே அப்பரில் வந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணி ஈவனாக கோடு போட்டு வச்சுக்கணும். ஆனால் நான் ஆல்ரெடி இதில் கோடு போட்டு ஈவனாக நான் கட் பண்ணியே வச்சுட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே 1/2 inch மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஷோல்டர் லைன்லாம் மார்க் பண்ணும்போது எக்ஸஸாக நமக்கு 1/2 inch ஸ்டிச்சஸ்க்கு வேணும் இல்லையா. அந்த ஸ்டிச்சஸ்க்காக நம்ம 1/2 inch மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னென்ன வருது, ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6 வருது. அப்புறம் ஃப்ரண்ட்டோட டீப் வச்சு நம்ம ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு 4.75 வந்து ஷோல்டர் லைனாக வருது. ஸோ நம்ம இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 inch ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த 1/2 inch நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம்னா ஹூக் பட்டிலாம் வைக்கணும் இல்லையா. அந்த ஹூக் பட்டிக்காக நம்ம 1/2 inch நம்ம விட்டுக்கிறோம். இப்போ இதுலேருந்து 4.75 ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டேன். ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து 2 inch நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இப்போ டீப்பு ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6 இல்லையா, அதை நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக 3 வருதா, இங்கேயும் 3 வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல இப்போ 1 inch மார்க் பண்ணி கர்வ் வரைகிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே நான் யூ ஷேப் தான் போடுறேன். இப்போ ஷோல்டர் லைன் வந்து நமக்கு என்ன வந்துச்சோ அதே தான் வந்து நான் ஆர்ம் ஹோலுக்கும் யூஸ் பண்ணுறேன். 4.75 இப்போ ஸ்கேலால் கரெக்டாக நம்ம கோடு போட்டு வரும் நீட்டாக. எப்பொழுதுமே பேக்கோட ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இப்போ சென்டர் பஸ்ட் வந்து நம்ம 30 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 வந்துச்சு இல்லையா. அந்த 7.5 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட ஸ்ட்ரைட்டாக எடுத்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலுக்கு வந்து 0.7 வந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவை ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். நான் ஒவ்வொரு வீடியோலும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்னு தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்பியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோலுக்கு டாட் வச்சு கர்வ் வரைஞ்சிடறோம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலுக்கு எந்த அளவுக்கு லைன் வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணும்போது 7 கரெக்டாக வருது. நான் ஒரு 1/4 inch வச்சுட்டேன். ஏன்னா எப்போதுமே வந்து ஆர்ம் ஹோலுக்கு சி டைப்பில் இல்லாமல் லைட்டாக 1/4 inch இல்லைன்னா 1/2 inch போல் இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆர்ம் ஹோல்கிட்ட சுருக்கம் இருக்காது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லீவு. டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் லைன் எப்போதுமே போடும்போது
அந்த ஆம்கோல் கிட்ட லைட்டாக ஒரு 1 inch 0.1 அப்படி இல்லைன்னா 0.2 இந்த மாதிரி இன்ச்சஸில் வந்து லைட்டாக ஒரு கர்வ் வரையணும். இப்போ ஃப்ரண்ட்டோட ஆம் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு எழுதிக்கலாம். 7 வந்துச்சு நமக்கு. இப்போ எழுதிட்டு இப்போ ப்ளவுஸோட லென்த்து நமக்கு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸோட லென்த்து வந்து நம்ம 12 தான் போட்டோம். அந்த 12 மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு ப்ளவுஸோட லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 1/2 inch ஃபுல்லாக கர்வ் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வெஸ்ட் ரவுண்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்லாம் என்னென்னா, இப்போ நம்ம எடுத்தோடனே வெஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிடுவோம். அப்போ என்ன நடக்குதுங்கிறத சொல்கிற மாதிரினா, வெஸ்ட் ரவுண்டு வந்து 6.3 வருது. நம்ம இதை மார்க் பண்ணிடுறோம். இப்போ போடுறது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் போடுறோம். சிக்ஸ் 6.3 மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சில நேரத்தில் ஸ்டிச் பண்ணிடுறோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறாங்க. 1 டாட்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஷோல்டர் பாயிண்ட் வந்து 8 வருது, பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3 வருது. நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து 3 வருதா. ஸோ இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து .1 பாயிண்ட்டே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து 8, பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ஆகிற ப்ளஸ் குறி போட்டு இந்த இடத்துலையே நம்ம 3 மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறோம். இந்த 3+க்கு பாடி மெஷர்மெண்ட் வச்சு நான் எப்படி வந்து டாட் வச்சு தான் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார்முலாலே எனக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் 30க்கு வந்து 1.5 inches வருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி என்ன டாட்ஸ் பிடிக்கணுமோ அதை பிடிச்சிருங்க. இப்போ 1.5 வருதுன்னா இந்த பக்கம் 3/4 inch அந்த பக்கம் 3/4 inch வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுறேன். உங்களுக்கு என்ன பாடி மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டாட்ஸ் பிடிச்சிருங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இது டாட் பிடிச்சி நம்ம அப்படியே விட்டுடுறோம். ஸோ அதனால் வெஸ்ட் ரவுண்டு வந்து கம்மியாயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து டாட் எந்த அளவுக்கு வருதோ அதை கரெக்டாக வச்சு இப்போ 6.3னா எக்ஸஸாக 1.5 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அப்போது நமக்கு வந்து வெஸ்ட் ரவுண்டு வந்து கிளியராக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ கீழே வந்து 1 inches நம்ம மார்க் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து லைனிங் இல்லாமல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். வித்தவுட் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணுறதால இந்த 1 inches வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அலவன்ஸ்க்காக 2 inches மார்க் பண்ணுறோம். நம்ம 2 inchஸும் மார்க் பண்ணலாம், இல்லை 1.5 inches மார்க் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம். இப்போ சைடு லைன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிடணும். 6.9 வருது. ஸோ நம்ம இப்போ வந்து எழுதி வச்சுக்கலாம். அதை சைடு லைன் 6.9. இது எதுக்காக நம்ம எழுதிருக்கோம்னா, நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால எப்போதுமே எழுதி வச்சிட்டோம்னா நம்ம பேக் மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அதே 6.9 வந்து இந்த லைன்லேயும் மார்க் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வரும். இப்போ சுற்றி 1/2 inches வந்து மார்க் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ்க்காக இந்த 1/2 inch மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறோம். ஏன்னா இதில் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் மட்டும்தான் நமக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் வீடியோ தனியாக, பேக் வீடியோ தனியாக, அப்புறம் ஸ்லீவ் வீடியோ தனியாக, ஸ்டிச்சிங்ஸ்குள்ள வீடியோஸ் தனியாக அப்படின்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக சென்ட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். என்னோடய வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குது,
இல்லை ஏதாச்சும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கிளியராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேக்கோட பார்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்லிப் பண்ணாமல் பார்த்தா தான் இடையில ஒவ்வொரு டிப்ஸும் இருக்குது, உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டோட பார்ட் வந்து ஃபுல்லாக இது தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பேக்கோட பார்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.